Hello dear brothers and sisters, welcome to Good News, the Gospel of Jesus Christ. என் பேர் ஷாமினி செல்லா. இந்த வாரம் நம்ம கம்ஃபாலோமியில் February 24 March 2 வரைக்கும் டாக்டர் கவர்னன்ஸ் செஷன் 18 பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷன் வந்துட்டு June 1829 கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு. ஸோ இந்த கொஷனுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுனா ஆல்ரெடி ஜூன்லன்ற போது இந்த மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் புக் ஆஃப் மோர்மன் டிரான்ஸ்லேஷன் வந்து ஆல்ரெடி எண்டுக்கு வந்துடுச்சு. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஆலிவர் கவுரிக்கும் டேவிட் விட்மருக்கும் கொஷின்ஸ் இருக்கு. அந்த என்ன கொஷின்ஸ் அப்படின்னா, நாங்கள் இந்த சபையை இந்த உலகத்தில் நீதிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அண்ட் என்ன மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் பண்ண வேண்டியது இருக்கும், எங்களுக்கு என்ன ஒர்க் இருக்குது, நாங்கள் எப்படி இதில் வந்துட்டு ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும்போது அவங்க வந்துட்டு போயிட்டு ஜோசப் ஸ்மித்தை கேட்குறாங்க. ஜோசப் ஸ்மித் வந்து போயிட்டு கடவுளை கேட்குறாரு. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு தான் வந்துட்டு செஷன் 18. ஸோ கடவுள் ஆல்ரெடி சொன்னார் இல்லையா, நான் என்னோட சபையை வந்துட்டு உங்கள் மூலயமா இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்தாபனைக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும், நீங்கள் உங்களை வந்துட்டு எப்படி ஆயத்தப்படுத்திக்கணும், நாங்கள் என்ன வேலை செய்யணும்னு கேட்கும்போது கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு. ஸோ ஆலிவர் கவுரிக்கும் டேவிட் விட்மருக்கும் என்ன மாதிரி வெளிப்பாடுலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ டாக்டர் கவர்னன்ஸ் செஷன் 8 verse 1 to 4 படிப்போம். இப்பொழுது இதோ எனது ஊழியக்காரனாகிய ஆலிவர் கவுட்ரி, என்னை பற்றி நீ அறிந்து கொள்ள வாஞ்சித்த காரியத்தால் இந்த வார்த்தைகளை நான் உனக்கு கொடுக்கிறேன். இதோ நீ எழுதிய காரியங்கள் மெய்யானவை என அநேக சந்தர்ப்பங்களில் எனது ஆவியால் நான் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஆகவே அவைகள் மெய்யானவை என நீ அறிந்திருக்கிறாய். அவைகள் மெய்யானதென நீ அறிந்தால் இதோ எழுதப்பட்ட காரியங்களை நீ சார்ந்திருக்க வேண்டுமென ஒரு கட்டளையை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஏனெனில் எனது சபை, எனது சுவிசேஷம், எனது கன்மலையின் அஸ்திவாரத்தை பற்றி எழுதப்பட்ட அனைத்து காரியங்களும் அவைகளில் இருக்கின்றன. ஸோ என்ன சொல்கிறாங்க ஆலிவர் கவுரிக்கு, ஆலிவருக்கு கொடுக்குறாரு வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆலிவர் இந்த மாதிரி கொஷின் கேட்டல, நீ வந்துட்டு இவ்வளோ வாஞ்சியோடு கேட்டதுனால உனக்கு நான் சொல்கிறேன், ஆல்ரெடி நீங்கள் எழுதப்பட்ட விஷயங்கள், என்னோட வேதத்தில் எழுதப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மை என்று உனக்கு என்னோட பரிசுத்த ஆவி மூலியமா உனக்கு வந்துட்டு வெளிப்பாடு கொடுத்துருக்கேன். ஸோ நீ அது வந்து நம்பினால நீ வந்துட்டு அந்த விஷயங்கள் வந்துட்டு உண்மை என்ற விஷயங்களை, அந்த வார்த்தைகள் மேல நீ வந்து சார்ந்து இருக்கணும் அப்படின்ற விஷயத்த அவரு சொல்றாரு. ஸோ என்னென்ன விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கோ அது மேல சார்ந்திரு அப்படின்னு சொல்றாரு. வேதத்துல எழுதப்பட்ட விஷயங்கள் உண்மையன்று உனக்கு பரிசுத்த ஆவி மூலியமா கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்து மேலேயும் வந்துட்டு நீ சார்ந்திரு அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்படின்னு அவரோட சுவிசேஷம் மேல சார்ந்திருக்கணும் அப்படின்ற விஷயத்த அவருக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அவரு என்னோட அஸ்திவாரம் வந்துட்டு இந்த சுவிசேஷம் தான் என்னோட சபைக்கு அஸ்திவாரமா இருக்கு. ஒரு சபை நீமிக்க இருக்கு, அதுக்கு அஸ்திவாரமே வந்துட்டு இந்த சுவிசேஷமா தான் இருக்கு. ஸோ அந்த சுவிசேஷமும் என்னோட கல்லான இயேசு கிறிஸ்து தான் வந்துட்டு இந்த சபைக்கு ஒரு அஸ்திவாரமா இருக்காங்க. அப்படி கட்டப்பட்ட கடவுள் மேல சார்ந்திருந்து, அவரோட வார்த்தைகள் சுவிசேஷம் மேல சார்ந்திருந்த அதுக்கு சார்ந்து கட்டப்பட்ட அவரோட சபை வந்துட்டு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்றது verse 5ல சொல்றாரு. பார்ப்போம். ஏனெனில் ஆகவே எனது சுவிசேஷத்தின், எனது கன்மலையின் அஸ்திவாரத்தின் மேல் நீ எனது சபையை கட்டினால் பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாது. ஸோ என்ன சொல்றாரு, நீ வந்துட்டு இந்த மாதிரி கடவுளை சார்ந்து, அவரோட வார்த்தைகள் மேல சார்ந்து, அவரோட சுவிசேஷத்தை வந்துட்டு அஸ்திவாரமா கொண்டு நீ வந்துட்டு இந்த சபையை நியமிச்சேன்னா நரகத்தின் வாசலும் அந்த நரகத்தின் ராஜாவாகிய சாத்தானும் கூட வந்தாலும் கூட அந்த அஸ்திவாரத்தை கலைக்கவே முடியாது. ஏன்னா நீ வந்துட்டு அதுக்கு அஸ்திவாரமா வந்துட்டு என்னோட சுவிசேஷம் இருக்கு, என்னோட நேசகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த சுவிசேஷம். அவர் இருக்கும்போது இதை வந்துட்டு நகர்த்தவே முடியாது அப்படின்ற விஷயத்த அவருக்கு சொல்றாரு. இது வந்துட்டு ஒன்லி ஆலிவர் கவுரிக்கு
இந்த சபை நியமிக்கிறதுக்கு மட்டும் சொல்றது கிடையாது. இது வந்துட்டு நம்மளுக்கு ஒருத்தரோட வாழ்க்கையில நம்ம நம்ம வாழ்க்கைய எப்படி நம்ம நியமிக்கணும், நம்ம வாழ்க்கைய வந்துட்டு எதை நோக்கி போகணும், யாரை சார்ந்திருக்கணும்ன்ற கூட அவர் சொல்றாரு. ஸோ அவர் என்ன கடவுள் நம்மளுக்கு என்ன சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில நம்ம வந்துட்டு கடவுளோட வார்த்தைகளை, அவரோட சுவிசேஷத்தை சார்ந்துதான் நம்ம இருக்கணும். எப்ப நம்ம அப்படி சார்ந்து நம்மளோட அஸ்திவாரம் வந்துட்டு அந்த வார்த்தைகளா வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம வந்துட்டு முன்னெடுத்துறோமோ, அந்த வாழ்க்கையை நம்ம வந்துட்டு பில்ட் பண்றோமோ, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை யாருனாலையுமே சிதைக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு நம்ம அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா அவரோட வார்த்தையே அஸ்திவாரமா இருக்கு. அண்ட் அந்த வார்த்தையை வந்துட்டு அவரோட நேசகுமாரனாக இயேசு கிறிஸ்துவே வந்துட்டு அவரோட வார்த்தையா இருக்காரு. எப்ப நம்ம அவரோட சுவிசேஷமும் அவரோட நேசகுமாரன் அவங்க அதை வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம வந்துட்டு கட்ட ஆரம்பிக்கிறோமோ, இல்லை நான் பில் பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம அஸ்திவாரம் அது போட்டோம்னா கண்டிப்பா சாத்தானே வந்தாலும் கூட அதை வந்து நகர்த்தவே முடியாது. நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள், நிறைய சோதனைகள் வரும் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துல நம்ம வந்து கொஞ்சம் சோர்ந்து போயிட்டு அஸ்திவாரம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு வீடு கட்டுறோம், இல்லைன்னா ஒரு பில்டிங் கட்டுறோம்னா அஸ்திவாரம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அது வந்துட்டு ஃபுல்லா டிஸ்ட்ரோ ஆயிடும். அது வந்துட்டு ஸ்ட்ராங்காவே நிக்காது. ஒரு மழை வந்தாலும், ஒரு சின்ன புயல் வந்தாலும் அது வந்துட்டு கண்டிப்பா ஃபுல்லாமே டிஸ்ட்ரோ ஆயிடும். அது எல்லாமே வந்துட்டு அழிஞ்சு போயிடும் அது கட்டிடமே. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்காம நம்ம அஸ்திவாரத்தை வந்துட்டு கடவுளோட வார்த்தைகள் வச்சு அவரோட நேசகுமாரனாக இயேசு கிறிஸ்திய வச்சு நம்ம எப்ப நம்ம வாழ்க்கையை நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கிறோமோ, எப்ப நம்ம அது பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, யாரு வந்தாலுமே, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலுமே, எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை ட்ரையல்ஸ் வந்தாலுமே கூட எதுவுமே அதை வந்துட்டு நகர்த்தவே முடியாது. ஸோ கடவுளை சார்ந்து இருக்கணும். அந்த இருந்தோன்னா கடவுளோட வார்த்தைகளை நம்ம வந்துட்டு சார்ந்து அவரோட நேசகுமாரனை வச்சு நம்ம வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போட்டோம்னா அதை யாருனாலும் நகர்த்தவே முடியாது. அதுதான் கடவுள் வந்து கொடுக்குற பிளஸ்ஸிங். ஸோ அவர் ஆலிவர் கவுட்ரிக்குமே வந்துட்டு என்னோட சபைக்கு என்னோட சுவிசேஷம் தான் வந்துட்டு அஸ்திவாரமா இருக்கு. அண்ட் அந்த அஸ்திவார சுவிசேஷம் உண்மைன்னு நீ எப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, நம்ம எப்ப கடவுளை கேட்டோம், உண்மையான மனசில் கடவுளை கேட்டோம்னா கடவுள் வந்துட்டு அவரோட பரிசுத்த ஆவி மூலியமா நம்மளுக்கு வந்துட்டு வெளிப்பாடு தருவாரு, தெரியப்படுத்துவாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அவருக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குறாரு. எந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு பார்ப்போம். verse 9 படிப்போம். Doctrine and Covenants section 18 verse 9. இப்பொழுது கட்டளையின் வாயிலாக ஆலிவர் கவுட்ரி உன்னிடமும் டேவிட் விட்மருடனும் நான் பேசுகிறேன். ஏனெனில் இதோ எல்லா இடங்களிலுமுள்ள மனுஷர்கள் யாவரும் மனந்திரும்ப நான் கட்டளையிடுகிறேன். எனது அப்போஸ்தலனாகிய பவுலிடம் பேசியது போல் உன்னிடமும் பேசுகிறேன். ஏனெனில் அவன் அழைக்கப்பட்ட அதே அழைப்புடன் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஸோ இன்னொரு கட்டளை அவங்களுக்கு என்ன தராங்க, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஸோ நான் வந்துட்டு ஆலிவர் கவுட்ரி டேவிட் விட்மர் உங்களுக்கு ஒரு கட்டளை தரேன். என்ன கட்டளை அப்படின்னா, எல்லா மனுஷங்களும் பశ్చాத்தாபம் மனம் திரும்புதல் வந்துட்டு பெறணும். அந்த மனம் திரும்புதல் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுதான் வந்துட்டு உங்களோட இம்பார்ட்டன்டான ஒரு ஒர்க்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு நான் என்னோட அப்போஸ்தலர் ஆகிய பால், நியூ டெஸ்ட்மெண்ட்ல புதிய ஏற்பாடுல என்னோட பாலுக்கு எந்த ஒரு அதிகாரம் கொடுத்து எல்லாத்துக்கும் போயிட்டு
இந்த மன திரும்புதலை பத்தி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னேனோ அதே அழைப்புல அதே ஒரு அதிகாரத்தோட தான் உங்களுக்கும் நான் இந்த விஷயத்த தரேன். ஏன் எல்லாத்துக்கும் வந்துட்டு போயிட்டு மனம் திரும்புதலை பத்தி சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு அவரே ஆன்சர் பண்ணியிருக்காரு. verse 10 பார்ப்போம். இப்பொழுது ஆத்துமாக்களின் மதிப்பு தேவனின் பார்வையில் பெரிதாயிருக்கிறது என்பதை நினைவு கூறுங்கள். ஸோ அவரோட பார்வையில கடவுளோட பார்வையில ஆத்மாக்களின் மதிப்பு ரொம்ப மிகப்பெரிய மதிப்பா இருக்காமா. கிரேட் அப்படின்னா விலம் மதிப்பு இல்லாத ஒரு விஷயமா அவருக்கு வந்துட்டு ரொம்ப மதிப்பு கூடிய ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயமா அவருக்கு இருக்காமா. அந்த ஆத்மாக்களோட ஆத்மாக்கள் அவரோட அவர் வந்துட்டு எக்ஸாக்டா வந்துட்டு மதிப்பு தேவனின் பார்வையில் பெரிதாயிருக்கிறது மதிப்பு. ஏன்னா வந்துட்டு நம்ம நினைப்போம் நம்ம இந்த உலகத்துல வந்துட்டு ஒருத்தவங்களோட படிப்பை வச்சு ஒருத்தவங்களோட ஸ்டேட்டஸை வச்சு இல்லைன்னா ஒருத்தவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நடைமுறையை வச்சுதான் நம்ம எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுத்துட்டு இருப்போம் இல்லையா. அது ஒரு ஹியூமன் ஒரு டெண்டன்சியாவே மாறிடுச்சு. பட் கடவுள் என்ன சொல்றாருன்னா என்னோட பார்வையில எல்லா சோலுமே எல்லா ஆத்மாக்களுமே எல்லாரும் அப்படின்னா எல்லாருமே நம்மளும் ஜீசஸ் கிரைஸ்ட் அக்செப்ட் பண்ணவங்களும் பண்ணாதவங்களும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் எல்லா ஆத்மாக்களோட மதிப்பும் என்னோட சைட்ல என்னோட பார்வையில பெரியதுதான் அப்படின்ற விஷயத்த அவர் இங்க கிளாரிட்டியா சொல்றாரு. அப்படி பெறுறதுனாலதான் நான் வந்துட்டு எல்லாத்தையுமே மனம் திரும்புதல் பெறுங்க அப்படின்ற விஷயத்த நான் சொல்றேன். அது ஏன் அப்படின்னு சொல்றாரு பாப்போம். verse 11 to 13 படிப்போம். ஏனெனில் இதோ உனது மீட்பரான கர்த்தர் மாம்சத்திலே பாடுபட்டு மரணமடைந்தார். ஆகவே சகல மனுஷரும் மனந்திரும்பி அவரிடத்தில் வரும்படிக்கு அவர் சகல மனுஷர்களின் வேதனையை அனுபவித்தார். மனந்திரும்புதலின் நிபந்தனைகளின்படி சகல மனுஷரும் அவரிடத்தில் வரும்படியாக அவர் மரணத்திலிருந்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார். மனந்திரும்பிய ஆத்துமாவின் நிமித்தம் அவரது சந்தோஷம் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா ஏன் உங்களுக்கு வந்து மனம் திரும்புங்க சொல்ற அப்படின்னா உங்களோட மதிப்பு உங்களோட ஆத்மாக்களின் மதிப்பு ரொம்ப விலை மதிப்பு கூறியது, ரொம்ப பெரிதானது என்னோட பார்வையில. அதனால நீங்க எல்லாருமே என்கிட்ட திரும்பி வரணும்னா நீங்க வந்துட்டு மனம் திரும்புதல் இருக்கணும். அந்த மனம் திரும்புதலை என்னோட நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு பரிசா கொடுத்துருக்காரு. நீங்க நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் அவர் மேல ஏத்துக்கிட்டு அவர் வந்துட்டு உயிர் மரித்தாரு. அண்ட் உயிர் மரித்து அவர் மூணாவது நாள் எழுந்தாரு இல்லையா. அவர் வந்துட்டு மரணத்தை ஜெயிச்சு அவர் எழுந்திருக்காரு. அப்படி அவர் மரணத்தை ஜெயிச்சிருக்கிறதுனால நம்ம வந்துட்டு மரணம் வந்துட்டு நம்ம இறந்த பிறகு நம்ம வந்துட்டு மறுபடியும் உயிர் தெளிந்து கடவுள்கிட்ட போறதுக்கு அவரு வழியை வந்துட்டு அவரு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ஏன்னா என்னோட பார்வையில ஒருத்தருமே வந்துட்டு ரொம்ப வேல்யூபிள் அண்ட் ஒருத்தரோட மதிப்பு கூட ரொம்ப பெரிதானது அப்படின்ற விஷயத்த அவரு சொல்றாரு. அதனாலதான் நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றேன், ரிப்பெண்ட் ஆகுங்க, மனம் திரும்பி என்கிட்ட வாங்க. அப்படி நீங்க மனம் திரும்பி வரும்போது உங்களோட ஆத்மாவின் சந்தோஷம் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இங்க நம்மளுக்கு இது படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு நம்ம பாவத்துக்கு மறிக்காம இருந்தா, அவர் உயிர் தெளியாம இருந்தா, மரணத்தை ஜெயிக்காம இருந்தா என்ன ஆயிருக்கும், நம்மளுக்கு நம்ம என்ன ஆயிருப்போம் அப்படின்ற கொஸ்டின் வரும்போது எனக்கு இந்த ஸ்கிரிப்சர் ரொம்ப பிடிச்சது. 2 Nephi chapter 9 verse 6 to 8 படிப்போம் நம்ம அது.
அதிகாரம் 9. தேவனுடைய ஆகையால் ஒரு மரணம் எல்லா மனுஷர் மீதும் கடந்து சென்றிருக்கிறபடியால் மாபெரும் சிருஷ்டிகரின் இரக்கத்தின் திட்டத்தை நிறைவேற்ற உயிர்த்தெழுதலின் வல்லமை தேவையாயிருக்கிறது. வீழ்ச்சியின் நிமித்தமாக மனுஷருக்கு இந்த உயிர்த்தெழுதல் வரவேண்டியது அவசியமாயிருக்கிறது. மீறுதலின் நிமித்தமாக வீழ்ச்சி வந்தது. மனுஷன் வீழ்ச்சியடைந்ததின் காரணமாக அவர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து அறுப்புண்டு போனார்கள். ஆகையால் ஒரு முடிவற்ற பாவநிவர்த்தி தேவையாயிருக்கிறது. முடிவற்ற பிராயச்சித்தமாய் இது இல்லாதிருக்குமெனில் அழிவுள்ளது அழியாமையை தரித்துக் கொள்ள முடியாது. ஆகையால் மனுஷன் மேல் வந்த முதல் நியாயத்தீர்ப்பு நித்தியத்திற்கும் நிலைத்திருக்குமே. அது அப்படியாயின் இந்த மாம்சமானது இனி ஒருபோதும் எழுந்திருக்கக்கூடாதபடி அழுகிப்போய் சிதைந்து போகும்படி அதன் தாய் பூமியில் வைக்கப்பட வேண்டியதாயிருக்கும். தேவனுடைய ஞானம், இரக்கம், கிருபை எவ்வளவு பெரிதானது! ஏனெனில் இதோ மாம்சம் ஒருபோதும் எழுந்திருக்காவிடில் இனி எழுந்திருக்கக்கூடாதபடிக்கு நித்திய தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வெளியே விழுந்த பிசாசாக மாறின அந்த தூதனுக்கு நம் ஆவிகள் கீழ்ப்பட்டிருக்குமே. ஸோ இங்கே இந்த ஸ்கிரிப்சர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இறக்காமல் இருந்தால், நம்ம பாவத்தை அவர் மேலே எடுக்காமல் இருந்தால், அவர் மரணத்தை ஜெயிக்காமல் இருந்திருந்தா, நம்ம வந்துட்டு இந்த உலகத்துக்கு வந்த அந்த பர்பஸே வந்து ஃபில்ஃபில் பண்ணாமே போயிருப்போம். ஏன்னா வந்துட்டு கடவுள் ஹெவன்லி ஃபாதர் நம்மளுக்கு இந்த பிளானை ஏன் கிரியேட் பண்ணாருன்னா, நம்மளும் திரும்பி அவர்கிட்ட போயிட்டு அவர் மாதிரி ஆகிறதுக்கும் நம்ம நித்தியத்துக்கு நம்ம குடும்பத்தோடு இருக்கிறதுக்கும் தான் வந்துட்டு அவர் இந்த திட்டமே இட்டார். அந்த திட்டத்தோட இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டே வந்துட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஸோ அவர் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா நம்ம வந்துட்டு இங்கேயே இந்த உலகத்திலேயே இறந்து போயிட்டு நம்ம உடல்கள் வந்துட்டு இங்கேயே அழுகி இந்த பூமியிலேயே புதைக்கப்பட்டிருக்கும். அண்ட் நம்ம அப்படி ஆயிட்டோம்னா நம்ம வந்துட்டு சாத்தான் கூட இருந்திருப்போம் இல்லையா? ஏன்னா சாத்தானுக்கு அதுதான் அவருக்கு இருக்கிற ஒரு கர்ஸ். ஏன்னா அவர் இந்த உடம்பு இல்லை அவர்கிட்ட, அவர் எப்போத்துக்குமே கடவுள்கிட்ட திரும்பி வரவே முடியாது. அவர் இந்த உலகத்திலேயே நம்மளும் அவர்கிட்ட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதுதான் வந்துட்டு கடவுள் சொல்றாரு, ஒரு வேளை இயேசு கிறிஸ்து மரணத்தில் மேல் ஜெயிக்காம இருந்தா, அவர் வந்துட்டு உயிர் தெளியாம இருந்திருந்தா நம்ம கூட இந்த உலகத்திலேயே இங்கேயே இருந்திருப்போம். அண்ட் சாத்தானுக்கு நம்ம அவரோட கூட்டத்துல இனி அங்கதான் போய் ஆகணும் இங்க இல்லைன்னா. ஸோ அவர் கூடயே இங்கே இருந்திருப்போம் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லையா இயேசு கிறிஸ்துவின் அந்த அவர் நம்மளுக்கு வேண்டி மரித்தது, அவர் உயிர் தெளிந்தது. அண்ட் அதனால நம்மளுக்கு கிடைச்ச இந்த மனம் திரும்புதல் வந்துட்டு மிகப்பெரிய நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். நம்ம வந்துட்டு நம்ம டெய்லி நம்ம பண்ணுற பாவங்களை வந்துட்டு நம்ம மனம் திரும்பணும். அண்ட் அதை எப்படி மனம் திரும்பணும் அப்படின்ற நம்மளுக்கு நம்ம லைஃப்பில் நம்ம மிஷனரிஸ், நம்ம சர்ச்சில் லீடர்ஸ் எல்லாருமே சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு நம்ம செஞ்ச தப்பை உணரணும் ஃபஸ்ட்டு. நம்ம அது பெருசாக இருந்தாலுமே சரி, ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன தவறாக இருந்தாலுமே சரி, அதை நம்ம உணர்ந்து ஏற்றுக்கொள்ளணும். நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் யாரையாவது துன்படுத்திட்டேன், யாரையாவது நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அவங்க கிட்ட போயிட்டு சாரி கேட்கணும். நீ அக்செப்ட் பண்ணிட்டு இல்லை, நெக்ஸ்ட் நீ வந்து சரி பண்ணணும், நீ பண்ண தப்ப. ஸோ அதை நம்ம போய் சாரி கேட்டு நம்ம வந்துட்டு அதை மறுபடியும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது கடவுள்கிட்ட மனம் திரும்பி போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அவர் நம்மளை மன்னிச்சு விட்டுருவாரு. அண்ட் கடவுள் நம்மளுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கொடுக்குறாரு. என்னன்னா, நீ எப்போ முழு மனதோடு என்கிட்ட வந்து மனம் திரும்பி என்கிட்ட நீ வந்துட்டு பாவ மன்னிப்பு கேட்குறியோ, நான் உன்னோட பாவத்தையெல்லாம் மன்னிச்சு விட்டுருவேன். அண்ட் அது எல்லாத்தையும் ஞாபகமே வச்சுக்க மாட்டேன், நீயும் ஞாபகம் வச்சுக்காத அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ கிருபை கொண்ட ஒரு கடவுளா இருக்காரு இல்லையா? நீ தப்பு பண்ணுவேன், ஏன்னா மனிதனோட இயல்பே அப்படி ஆயிடுச்சு. தெரிஞ்சும் தெரியாமையும் ஏதோ தவறுகள், ஏதோ ஒரு பாவங்கள் ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம வந்துட்டு அந்த வர்த்தினஸை நம்ம வந்துட்டு இழந்துருவோம். நம்ம வந்துட்டு பரிசுத்தமாக நம்ம இருக்கவே முடியாது. நம்ம எப்போ வந்துட்டு இந்த மனம் திரும்புதலை நம்ம லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணுறோமோ, எப்போ நம்ம வந்துட்டு நல்ல வழியில் நடக்க ஆரம்பிக்கிறோமோ, நம்ம செஞ்சது தப்புன்னு உணர்ந்து அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல வழியில் நடக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போ மனம் திரும்பி கடவுள்கிட்ட போகிறோமோ, அப்போ நம்ம வந்துட்டு நம்ம பாவ மன்னிப்பை பெற்று நம்ம மறுபடியும் பரிசுத்தமாக மாறி நம்ம நித்தியத்துக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த பரிசை கொடுத்தது வந்துட்டு ஜீசஸ்
ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஸோ அவர் இல்லாமல் நம்மளால திரும்பியும் போக முடியாது. அண்ட் இந்த பாவ மன்னிப்பு பரிசும் நம்ம கிட்ட இருந்திருக்காது. நம்ம எல்லாரும் யோசிப்போம், ஓகே பாவ மன்னிப்பு அப்படின்னா என்ன, நம்ம பண்ண தப்புக்கு போயிட்டு கடவுள்கிட்ட சாரின்னு சொன்னா போதுமா அப்படின்னு நினைச்சோம்னா இல்லை. ஸோ பாவ மன்னிப்பு நம்ம பெறும்போது, நம்ம மனம் திரும்பும்போது நம்மளுக்குள்ள அந்த மாற்றம் இருக்கணும். நம்ம மனம் திரும்புறதுக்கு முன்னாடி ஒரே மாதிரி இருந்து அதுக்கப்புறம் ஒரே மாதிரி இருந்தா என்ன பிரயோஜனம் இல்லையா? ஸோ கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ மனம் திரும்பும் போது நீ வந்துட்டு மாற்றம் இருக்கும் உனக்குள்ள. அந்த மாற்றத்தை நீ கொண்டு வந்து அதை வந்துட்டு நீ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீ வந்து உன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை வந்து நீ பெறணும். நீ இன்னைக்கு எப்படி இருக்கியோ, நேற்று எப்படி இருந்தியோ, நாளைக்கு அப்படியே இருந்து அதுக்கப்புறமா அப்படியே இருந்தா என்ன பிரயோஜனம்? கடவுள் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அவர் கொடுத்த பர்பஸா என்னன்னா, நம்ம க்ரோ ஆகணும், நம்ம வந்துட்டு ப்ரோக்ரஸ் ஆகணும் நம்ம லைஃப்ல. ஸோ நேற்றை விட இன்னைக்கு நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல பர்சனா, இதுக்கப்புறம் இன்னைக்கு விட நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பர்சனா மாறினாதான் கடவுளோட அந்த ப்ரோக்ரஷன் நம்மளுக்குள்ள இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம வந்துட்டு மாறுறக்கும், ப்ரோக்ரஸ் ஆகிறக்கும், முன்னேற்று போறக்கும் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மனம் திரும்புதல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம ப்ராஃபிட் சொல்ற மாதிரி மனம் திரும்புதல் வந்துட்டு என்னைக்கோ ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாளோ வருஷத்துக்கு ஒரு நாளோ பண்ற மாதிரி ஒரு ஈவெண்ட் கிடையாது. அது வந்துட்டு டெய்லி தினமும் வந்துட்டு நம்ம மனம் திரும்பணும். தினமும் வந்துட்டு நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாத்தையும் உணர்ந்து நம்ம கடவுள் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டோம்னா கடவுள் வந்துட்டு நம்மளை மன்னிப்பாரு. ஸோ அப்படிதான் நம்ம வந்துட்டு பரிசுத்தமா வச்சுக்க முடியும். ஸோ அது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஏன் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்மளோட ஆத்மாக்கள் கடவுளோட பார்வையில ரொம்ப மதிப்புக்கூடிய ஆத்மாக்கள். ஸோ அந்த ஆத்மாக்கள் நம்ம பியூரா வச்சுக்கணும் அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கடவுள் வந்துட்டு இவங்களுக்கு நீங்க நம்ம டியூட்டி என்னன்னு சொல்றாரு. சரி ஓகே, நீ வந்து மன்னிப்பு, பாவ மன்னிப்பு நீ பெறணும் அப்படின்னு சொல்றாரு, அது இம்பார்ட்டன்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்றாரு. ஸோ பார்ப்போம் நம்ம. ஏனெனில் இது மனம் ஆகவே இந்த ஜனத்தின் மனந்திரும்புதலுக்காக உங்களின் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பிரயாசப்பட்டு ஒரு ஆத்துமாவை மட்டுமே என்னிடம் கொண்டு வந்தாலும் எனது பிதாவின் ராஜ்யத்தில் அவரோடு உங்களின் சந்தோஷம் எவ்வளவு பெரிதாயிருக்கும். இப்பொழுது எனது பிதாவின் ராஜ்யத்துக்கு என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வந்த ஒரு ஆத்துமாவுக்காக உங்களின் சந்தோஷம் பெரிதாயிருந்தால் அநேக ஆத்துமாக்களை என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வருவீர்களானால் உங்களின் சந்தோஷம் எவ்வளவு பெரிதாயிருக்கும். ஸோ கடவுள் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த மனம் திரும்பலை பற்றி நீங்கள் சொல்லணும். ஸோ நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் இந்த மனம் திரும்புதலை போதிக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம போதிச்சு நம்ம சொல்லி கொடுத்து யாராவது மனம் திரும்பி ஒரு ஆத்மாவாவது கடவுள்கிட்ட வந்தால் அந்த ஆத்மா வந்ததுக்கு கடவுளோட ஹாப்பினஸ் வந்துட்டு ரொம்ப ஹாப்பினஸாக இருப்பாருமா. அவரோட சந்தோஷம் வந்துட்டு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குமாமா. ஸோ அவர் கூட நம்ம கூட வந்துட்டு அந்த சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து மனம் திரும்பி வச்சா இவ்வளோ சந்தோஷமா இருந்தா இன்னும் நிறைய ஆத்மாக்களை நீங்க கொண்டு வந்தா இன்னும் எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை வந்துட்டு நீங்க அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு கடவுள். இது நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா கொடுக்குறாரு. நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே போயிட்டு மனம் திரும்புதலை பத்தி சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் கண்டிப்பா மாறுவாங்க. ஒருவேளை மாறாட்டியுமே பரவாயில்ல, நீங்க உங்க வேலையை நீங்க கரெக்டா பண்ணுங்க, எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்க. ஸோ எனக்கு இங்க வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். கடவுள் வந்துட்டு நீங்க இவ்வளோ ஆத்மாக்களை கொண்டு வாங்க, இத்தனை பேர்த்த கொண்டு வந்தாதான் நான் உங்களுக்கு பிளஸிங் தருவேன், நித்திய வாழ்வு தருவேன்னு சொல்ல கிடையாது. கடவுள் வந்துட்டு நீங்க போய் எல்லாத்துக்கும் போதிங்க,
ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவங்களோட இஷ்டம். அண்ட் அப்படி போதிச்சும் போது நம்ம மாறினாலே, நம்ம ஆத்மா வந்துட்டு மனம் திரும்பி நம்ம நல்ல வழியில் நடந்தாலே கடவுளுக்கு அது மிகப்பெரிய சந்தோஷமாவே இருக்கும். ஸோ அந்த முதல் ஆத்மா நம்ம கடவுள்கிட்ட கூட்டிட்டு போற ஆத்மா நம்மளோட ஆத்மாவா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் டீச் பண்ணும் போது கண்டிப்பா கடவுளோட ஆத்மா அவரோட ஹோலி கோஸ்ட் மூலியமா கண்டிப்பா யாரோ ஒருத்தர் அதை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மாறுவாங்க. ஸோ இப்படி நம்ம ப்ரீச் பண்ணணும், எல்லாத்துக்கும் போய் போதிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காரு. பார்ப்போம். verse 18. விசுவாசத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்பி எனது நாமத்தினால் பிதாவினிடத்தில் கேளுங்கள். மனுக்கு பிறருக்கு அவசியமாயிருக்கிற சகல காரியங்களையும் வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறுவீர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படி என்ன சொல்றாரு? ப்ரே டு ஹாவ் ஹோலி கோஸ்ட். பரிசுத்த ஆத்மாவை பெறருக்கு நீங்க இருக்கு உங்ககிட்ட பெறருக்கு நீங்க வந்துட்டு ப்ரேயர் பண்ணுங்க. ஸோ நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னோட பரிசுத்த ஆத்மாவை நான் தருவேன். ஸோ அந்த ஆத்மா மூலியமா நீங்க வந்துட்டு போதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னு பார்ப்போம். விசுவாசமும் நம்பிக்கையும் தயாரமும் உங்களுக்கு இல்லாவிட்டால் உங்களால் எதையும் செய்ய முடியாது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபெய்த், ஹோப், சாரிட்டி, விசுவாசமும் நம்பிக்கையும் தயால குணமும் இல்லாம இருந்தா நம்ம இந்த விஷயங்களை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதே 3 வார்த்தைகள் நம்ம நிறைய வேதத்துல நிறைய வேதம்ல பார்த்துருக்கோம். புக் ஆஃப் மோர்மன்ல, டாக்டரின் கவுன்சில்ல பார்த்துட்டு இருக்கோம். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல, நியூ டெஸ்ட்மெண்ட் எல்லா விஷயங்களையும் பார்ப்போம். விசுவாசமும் நம்பிக்கையும் தயால குணமும் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ரேயர்ஃபுல்லாக இருந்து கடவுளை கேட்கணும். ஜெபிச்சு அவரோட ஆத்மாவை பெறதுக்கு நம்ம கேட்கணும். அண்ட் விசுவாசமும் நம்பிக்கையும் தயால குணமும் நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருந்து நம்ம வந்துட்டு இன்னும் என்ன பண்ணணும்னு சொல்வாருன்னு பார்ப்போம். விசுவாசமும் பிசாசானவனின் சபையை தவிர எந்த சபைக்கும் எதிராக பிணக்கு கொள்ளாதீர்கள். கிறிஸ்துவின் நாமத்தை உங்கள் மேல் தரித்துக் கொண்டு தெளிந்த புத்தியோடு சத்தியத்தை பேசுங்கள். So நம்ம வந்துட்டு we should take upon us the name. கடவுளோட பேரை வந்துட்டு நம்ம மேல நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படின்னா அவரை நம்ம ஏத்துக்கொண்டு நம்ம அவர் பேரை நம்ம மேல ஏத்துக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றாரு. கிறிஸ்துவின் நாமத்தை எவ்வளவு பேர் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவாகிய எனது நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களே இரட்சிக்கப்படுவார்கள். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு நீங்க சொல்லி கொடுத்து போதிச்ச விஷயங்களை வந்துட்டு ஏத்துக்கிட்டு, அந்த நீங்களா இருந்தாலுமே அதை ஏத்துக்கிட்டு நம் மனம் திரும்பி கடவுள்கிட்ட வந்து ஞானஸ்தானம் பெற்று கடைசி நாட்கள் வரைக்குமே வந்துட்டு நம்ம அதை சார்ந்து நம்ம அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி வந்தோம்னா அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்படுவாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு ரட்சிப்ப இருக்காது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. ஸோ நம்ம இம்பார்ட்டண்டா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாலுமே அது கூட நம்மளுக்கு கண்டிஷன்ஸும் இருக்கு. என்னன்னா ப்ரேயர் பண்ணி இயேசு கிறிஸ்துவோட ஹோலி கோஸ்ட் இருக்கிற மாதிரி கேட்கணும். அண்ட் அது ஃபெய்த், ஹோப், சேரிட்டி இருக்கணும் நம்மளுக்கு. அண்ட் அவரோட நாமத்தை நம்ம மேல எடுத்து நம்ம வந்துட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று கடைசி நாட்கள் நம்ம இந்த உலகத்துல வாழ்ற கடைசி நாட்கள் வரைக்குமே வந்துட்டு நம்ம இது எல்லாத்தையுமே பின்பற்றணும். இப்படி பின்பற்றாம விட்டால் நம்ம வந்துட்டு ரட்சிப்பவே படவே மாட்டோம். அண்ட் இதுதான் வந்து கடவுள் நம்மளுக்கு ஒரு காஷனாவும் கொடுக்குறாரு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாவும் அவரு கொடுக்குறாரு. ஸோ 24 and 25 பார்ப்போம். எவ்வளவு பேர் இதோ பிதாவால் கொடுக்கப்பட்ட நாமமே இயேசு கிறிஸ்து. மனுஷன் இரட்சிக்கப்படுவதற்கு வேறு எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை. ஆகவே சகல மனுஷரும் பிதாவால் கொடுக்கப்பட்ட நாமத்தை தங்கள் மேல் தரித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் கடைசி நாளில் அவர்கள் அந்த நாமத்தால் அழைக்கப்படுவார்கள்.
ஸோ இங்க என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் அப்படி ஏத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழைக்கப்படுவாங்க. ஏன்னா நம்ம ஒன்று ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அவரை பின்பற்றி போவோம் அப்படின்றதுக்கு வேண்டிதான் நம்ம நாங்கள் ஏத்துக்கிறோம். ஸோ அப்படி ஏத்துக்கும் போது நம்ம வந்துட்டு அவரோட சபையா அவரோட கூட்டமா சேர்ந்துருவோம். அப்படி சேரும்போது நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் அழைக்கப்படுவோம். அண்ட் என்னோட ராஜ்யத்துல நான் வந்துட்டு என்னோட குமாரனாக பேர்ல தான் வந்துட்டு நான் எல்லாத்தையும் அழைப்பேன். யாரெல்லாம் அவரோட நாமத்தில் இல்லாம இருக்காங்களோ அவங்கள வந்துட்டு அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா நம்ம பார்த்த மாதிரி பாவ மன்னிப்பு இல்லைன்னா, நம்ம மனம் திரும்புதல் இல்லைன்னா நம்ம அவர்கிட்ட போகவே முடியாது. அண்ட் ஏசு கிறிஸ்து மூலியமா தான் நம்ம ரட்சிக்கப்படுவோம். ஏன்னா நம்ம செகண்ட் நிஃபைல பார்த்த மாதிரி அவர் பண்ண அந்த மிகப்பெரிய அந்த பலி வந்து கொடுக்காம இருந்திருந்தா, அவர் வந்து மறிக்காம உயிர் தெளியாம இருந்திருந்தா நம்ம வந்துட்டு இங்கே இருந்து சாத்தானுக்கு அவருக்கு அடியில தான் போயிருக்கிறோம். ஸோ அதனால வன்லி நம்ம அவர் நாமத்தை நம்ம மேல எடுத்துக்கிட்டு நம்ம அவரை பின்பற்றி அவரை சார்ந்து இருந்து அவரோட வார்த்தைகளை கேட்டு நம்மளோட அஸ்திவாரத்தை அவரோட சுவிசேஷம் மேல வச்சோம்னா மட்டும்தான் நம்ம வந்துட்டு ரசிக்கப்படுவோம் அப்படின்ற விஷயத்த இங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆலிவர் அண்ட் டேவிட் விட்மர் கேட்ட மாதிரி இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவரு என்னோட 12 சீடர்களை நீங்க வந்து அழைங்க அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு வேர்ஸ் பார்ப்போம். 27. இப்பொழுது இதோ ஆம் 12 கூட அந்த 12 எனது சேஷர்களாயிருப்பார்கள். அவர்கள் தங்கள் மேல் என் நாமத்தை தரித்துக் கொள்வார்கள். இருதயத்தின் முழு நோக்கத்தோடு எனது நாமத்தை தங்கள் மேல் தரித்துக் கொள்ள வாஞ்சிக்கிறவர்களே அந்த 12. ஸோ நீங்கள் 2 பேர் மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு நான் இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு இன்னொரு 12 பேரை வந்துட்டு நீங்கள் அழைக்கலாம். அவங்க வந்துட்டு என்னோட சிறுஷங்களாக இருப்பாங்க, என்னோட டிசைபிள்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு முழு மனதோடு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வர்ஸ் 31 to 36 வரைக்குமே வந்துட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு அவர் கொடுத்துருக்காரு. அண்ட் இப்போவே இவங்க அழைக்கல, இதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் 12 சீடர்களை வந்துட்டு இவங்க அழைக்க போறாங்க. பட் வந்துட்டு அதுக்குள்ளேயே கடவுள் வந்துட்டு இந்த மாதிரி ஆளுங்களை தான் வந்து நீங்க தேர்ந்தெடுக்கணும். அண்ட் அவங்களுக்கு இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற விஷயத்தையுமே ரொம்ப தெளிவா வந்துட்டு முன்னாடியே கொடுத்துட்டாரு. அப்படி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்ப்போம். இப்ப ஒரு 34 to 36. ஆம் 12 இருதயத்தின் எழுதப்பட்டவை உங்களுக்கு முன் இப்பொழுது நான் இதோ உங்கள் கர்த்தரும் தேவனுமான இயேசு. இந்த வார்த்தைகள் மனுஷர் அல்லது மனுஷனுடையவைகள் அல்ல, ஆனால் என்னுடையவை. ஆகவே அவைகள் என்னுடையவை, மனுஷனுடையவை அல்ல என நீங்கள் சாட்சியளிப்பீர்கள். ஏனெனில் உங்களிடம் பேசுவது எனது குரலே, ஏனெனில் அவை எனது ஆவியால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவை. எனது வல்லமையால் நீங்கள் ஒருவருக்கொருவர் அவற்றை படித்து காட்டலாம். எனது வல்லமையாலன்றி நீங்கள் அவற்றை பெற முடியாது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஓகே 12 சிஷ்யங்களை வந்து நீங்கள் அழைச்சிட்டீங்கல்ல, அவங்கெல்லாம் போய் இந்த மாதிரி எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே மனம் திரும்புதலை பற்றி போதிக்கும் போது நிறைய பேர் வந்து இதை நீங்களா சொல்கிறீங்க, கட்டுக்கதை சொல்கிறீங்க, இல்லைனா நீங்களா யோசிச்சு சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்ற போது நீங்கள் அவங்களுக்கு உங்களோட சாட்சியத்தாளிங்க, இது வந்துட்டு எங்களோட வார்த்தைகள் கிடையாது, கடவுளால் அவரோட ஆத்மா துவார கொடுக்கப்பட்ட வேதம் தான் நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறோம். அண்ட் அந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் தான் கடவுளோட வார்த்தைகள். ஏன்னா இது கடவுள் டைரக்டாவே வந்துட்டு அவரோட ஆத்மா மூலியமா பேசியிருக்காரு. ஸோ அது அவரோட குரலா இருக்கு, அவரோட பிளானா கூட இருக்கு. ஸோ அதனால இது வந்துட்டு எங்களோட வார்த்தைகள் கிடையாது, அவரோட வார்த்தைகளை நாங்கள் வந்து உங்ககிட்ட வந்து சேர்க்கிறோம் அப்படின்ற விஷயத்து மேல நீங்க அவங்களுக்கு சாட்சியம் வந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் சொல்லலை, ஆலிவர் கவுட்ரிக்கும் டேவிட் விட்மருக்கு மட்டும் சொல்லலை. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ப்ரீச் பண்ணணும், போதிக்கணும், மனம் திரும்புதலை பற்றி எல்லாத்துக்கும் நம்ம போதிக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசை நம்ம கையில் வச்சுருக்கோம். மனம் திரும்புவதற்கு, பாவ மன்னிப்பு பெறக்கு. அந்த பரிசை பற்றி யாருக்கெல்லாம் தெரியாதோ, யாரெல்லாம் அது வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்களோ எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம போய் அதை போதிக்கணும். ஸோ போதிக்கும் போது நம்ம உண்மையான
மனசார போதிக்கும் போது கடவுள் கண்டிப்பாக அவங்களோட மனசில் அவரோட பரிசுத்த ஆவி மூலியமா அதை தெளிவுபடுத்துவார். அப்படி தெளிவுபடுத்தி அவங்க வந்துட்டு மனம் திரும்பினாங்கன்னா அவங்களோட சந்தோஷமும் கடவுளோட சந்தோஷமும் நம்ம வந்துட்டு அவர் ராஜ்யத்துக்கு போகும்போது நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த சந்தோஷத்தை நம்ம பெறணும், அந்த மாதிரி ஒரு ரட்சிப்பை வந்துட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம பெறணும்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம ரட்சிப்பாளராக நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து அவர் சொன்ன சுவிசேஷத்தை வார்த்தைகளில் நம்ம நடந்து நம்ம அவரை சார்ந்து எல்லா விஷயங்களுமே சார்ந்து அவரையும் அவரோட சுவிசேஷத்தையும் நம்மளோட அஸ்திவாரமாக வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம முன்னெடுத்தி போகும்போது யாருனாலையுமே அது தடுக்கவே முடியாது. அண்ட் இது வந்துட்டு எல்லாத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக கூட இது வந்துட்டு இருக்கு. அண்ட் எனக்கு தெரியும் இதெல்லாம் வந்துட்டு உண்மை என்று. ஏன்னா நான் வந்துட்டு இது பற்றியெல்லாம் கேட்கும்போது நான் கடவுளை கேட்டேன். அவர் வந்துட்டு ஜெபித்து கேட்கும்போது எனக்கு அவரோட பரிசுத்த ஆவி மூலயமா எனக்கு அதை தெளிவுபடுத்தினாரு. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த சாட்சியத்தை வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக பாவ மன்னிப்பு மனம் திரும்புதல்ன்றது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கிஃப்ட். ஏன்னா நம்ம டே டு டேல லைஃப்ல நம்மளோட வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையை வந்துட்டு இந்த தினசரி வாழ்க்கையில நம்ம வந்துட்டு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமோ நிறைய தப்புகள் பண்ணிட்டு இருப்போம், நிறைய பாவங்கள் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு அறிய மாட்டோம். பட் வந்துட்டு அப்படி நம்ம அறிந்து நம்ம தெரிஞ்சுக்கொண்டு நம்ம அது பாவ மன்னிப்பு கேட்கும்போது மனம் திரும்பும்போது நம்ம லைஃப்ல நம்ம வந்துட்டு வளரும் போது நேற்றை விட இன்னைக்கு ரொம்ப பெட்டரா ஆகும்போது கடவுளோட சந்தோஷம் வந்துட்டு ரொம்ப பெரியதா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே கடவுளோட பார்வையில ஒண்ணுதான். யார் ரொம்ப படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்காரர் யாருமே கிடையாது. கடவுள் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் நித்திய வாழ்வு இருக்கோ அவங்க தான் மிகப்பெரிய பணக்காரர்களா இருப்பாங்க. ஸோ நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நித்திய வாழ்வு பெறணும், கடவுள்கிட்ட திரும்பி போகணும்னா இந்த மனம் திரும்புதல்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. அது இல்லாம நம்ம பரிசுத்தமே ஆக முடியாது, கடவுள்கிட்ட ரிட்டனும் போக முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்ம மேல எடுத்துக்கொண்டு நம்ம அதை வந்துட்டு அவர் வார்த்தைகள் மேல சார்ந்து நம்ம வாழ்க்கையை வழி நடத்தணும். அண்ட் இவை யாவும் உண்மை என்று எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் சர்ச் வந்துட்டு எப்படி ஸ்தாபிச்சாங்க அப்படின்ற விஷயங்களை நெக்ஸ்ட் வீக்ல பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த 2 விஷயங்களுமே வந்துட்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது அவரோட சபை அவர் எப்படி ஸ்தாபிச்சாருன்னா அவர் வந்துட்டு 12 சீடர்கள் அவர் அழைச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆசாரித்துவம் கொடுத்தாரு. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசாரித்துவம் அதிகாரம் கொடுத்து அவங்க எல்லாத்தையுமே கூட வந்துட்டு மனம் திரும்புதலை பத்தி எல்லாத்துக்கும் போய் போதிக்க சொன்னாரு. அதே மாதிரி இங்கேயுமே இதுக்கு முன்னாடி லெசன்ல பார்த்தோம்னா ஆலிவர் கவுட்ரிக்கு ஜோசப் ஸ்மித்துக்கும் கடவுள் வந்து ஆசாரித்துவம் கொடுத்து இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அவரோட 12 சீடர்களை அழைங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் எப்படி அவர் சபையை நியமிச்சாரோ மறுபடி ஜோசப் ஸ்மித் மூலியமா இந்த உலகத்துல அந்த மனஸ்தாபனம் அவரோட வழியிலே வந்துட்டு வழி நடத்துறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ் அவர் பண்றாரு, எப்படியெல்லாம் அவர் மறுஸ்தாபிதம் பண்றாரு அவரோட சபை மாறி அப்படின்ற விஷயங்களை அடுத்த லெசன்ஸ்ல வரக்கூடிய லெசன்ஸ்ல பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம். இது வந்துட்டு எனக்கு என்ன புரிஞ்சுது, நான் எப்படி என் லைஃப்ல அப்ளை பண்றேன், கம்ஃபாலோமி நான் எப்படி என்னோட தினசரி வாழ்க்கையில நான் படிக்கிறேன் அப்படின்ற விஷயங்களை தான் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் ஒப்பீனியன்ஸ் இருந்தால் என்னவா ஏதாவது சொல்லணும் அப்படி இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.